வணக்கம் டு எவ்ரிபடி. வெள்ளூர் அசோசியேஷனுக்கு 1980களில் ஒரு அழகான கடற்கரை கிராமம். இந்த கிராமத்துல முதல் குழந்தையா ஒரு ரொம்ப அறிவான ஒரு பிள்ளை பிறக்குது. அதை தொடர்ந்து 3 பேர் பிறக்கிறாங்க. இந்த குழந்தை மிக மிக அதி புத்திசாலி. இந்த அதி புத்திசாலி குழந்தை 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்பயே அடிச்சு பட்டைய கிளப்பிட்டு இருந்துச்சு படிப்புல. அவங்க தாயார் கூப்பிடுறாங்க, தம்பி இதுக்கு மேல உனக்கு படிப்பு வேண்டாம், உனக்கு பின்னாடி 3 பேர் இருக்கிறாங்க, இவங்களை நீ கரை சேர்த்துறது தான் உன்னோட வேலை அப்படின்றது தான் அந்த தாயார் அந்த மகனுக்கு வைக்கிற ஒரு ரிக்வெஸ்ட். இந்த குழந்தை ஒரு அருமையான ஒரு டிடிபி சென்டருக்கு வேலைக்கு போகுது. தன்னோட நுண்ணிய அறிவால ரொம்ப அழகா வடிவங்களை உருவாக்க ஆரம்பிக்குது. காலங்கள் மாறுது. தனக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை அந்த குழந்தை ஏற்படுத்திக்குது. தன்னோட அடிப்படை வேலைகளை ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கு. இந்த குழந்தை கடைபிடிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கும் என்ன அப்படின்னா, தான் இருக்கிற இடம் மிக மிக சுத்தமா இருக்கும். நீங்க தொட்டு பார்த்தா கூட அந்த இடத்துல ஒரு துளி அழுக்க பார்க்கவே முடியாது. தனக்கு பின்னாடி பிறந்த 3 குழந்தைங்களையும் கரை சேர்த்துது. கரை சேர்க்கறது மட்டும் இல்லாம நல்ல காலேஜ்ல படிக்க வைக்குது, திருமணம் பண்ண வைக்குது, ஒரு நல்ல வேலைக்கும் போறாங்க. உங்களை மாதிரி இருக்கிற ஒரு பிசினஸ் மேனோட கதை தான் இது. இது ஒரு உண்மை கதை. அவரோட பேரை நான் சொல்லல, அவரோட நிறுவனத்தோட பேரை சொல்லல. இன்னைக்கு தனக்குன்னு 6 பிரான்ச் வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே கடந்த 22 வருஷத்துல சாத்தியப்பட்டுச்சு. அவர்கிட்ட 80 பேர் வேலை பண்றாங்க. இந்த மாதிரி உங்கள நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களெல்லாம் பார்த்து என்னோட மனசுல வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய நிறுவனங்களை பத்தி எதுக்கு பேசணும்? என்ன விஷயம் இருக்கு? அங்க ஒரு பெட்டாலியன் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. எதுக்கு கூப்பிட்டாலும் 10 பேர் வருவாங்க. ஆனா ஒரு சிறு நிறுவனத்தை பத்தி எங்கேயாவது பேசணும் அப்படின்றதுதான் என்னோட ஆவல். உங்களால தூண்டப்பட்ட ஒரு மனிதன் தான் நான். செயலே அழகு அப்படின்ற புத்தகத்தோட 2வது பாகத்துல இருக்க கதை இந்த பர்டிகுலர் கதை. ஸோ நான் ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களை மாதிரி வியாபாரம் பண்றவங்களை பார்த்து உங்களோட உண்மை கதைகளை வச்சு இதை ஒரு வீடியோ தொகுப்பாகவும் வரப்போகுது. முதல் என்னோட முக்கியமான நன்றிகள் வேலூர் அசோசியேஷனுக்கு. ரொம்ப நீண்ட நெடும் பயணம் நாங்கள் எல்லாம் ஒன்றா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல நட்பா ஒரு நல்ல சகோதரத்தோட என்னை நீங்கள் டிராவல் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நிறைய நன்றி கடமைப்பட்டவன் உங்களுக்கு. ஸோ இந்த செயலே அழகு அப்படின்றது இந்த தலைப்பு ஒரு புத்தகத்தோட தலைப்பு. இது ஒரு ஜேர்னி கிடையாதுங்க. நம்ம வியாபாரம்ன்றதே ஒரு பிரயாணம்லாம் கிடையாது. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷன். நீங்க எவ்வளவு முடிவுகள் எடுக்கிறீங்க, எப்படி முடிவுகள் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட வியாபாரம் அமையும் அப்படின்றது தான் ஒரு உண்மை கதை. நெக்ஸ்ட், ரொம்ப நன்றி உங்களுக்கெல்லாம். இந்த செயல் பண்றப்ப 2 விதமா பண்ணுவாங்க. எரிச்சலா பண்ணுவாங்க, செஞ்சே ஆகணும், ப்ரெஷர் அப்படின்ட்டு. இதுல இனி ஒரு வகுப்புல இருக்கவங்க இருக்காங்க, இனி ஒரு கேட்டகரியில இருக்கவங்க இருக்காங்க. ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா பண்ணுவாங்க, அட்டகாசமா பண்ணுவாங்க, சிரிச்சுக்கிட்டே பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் பயங்கர கூலா இருப்பாங்க அதை பண்றப்ப. ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ என் பேர் அருண் சுப்புரங்கன். நான் துவக்கின கம்பெனியோட பேர் கியூடெக் சர்வீசஸ். எனக்கு 2 பிராண்டு வச்சிருக்கேன். ஒன்று ஆஃபீஸ் ஒன் சூப்பர் மார்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு 4 பிரான்ச் இருக்கு. அதுக்கப்புறமா நான் இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் பண்ண கம்பெனி பேர் பெப்பர் ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்படின்ட்டு. ஒரு அட்டகாசமான ஆஃபீஸா இருக்கணும், ஆஃபீஸை நேசிக்கணும், அந்த மாதிரி ஒரு பில்டிங்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி ஒரு பில்டிங், ஒரு ரியல் எஸ்டேட் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். டெசிஷன் ஃபேக்டரி. இதுல ஒரு 30 செகண்ட் நீங்கெல்லாம் யோசிச்சீங்கன்னா பல நாள் நீங்க நிறைய யோசிச்சிருப்பீங்க. இந்த ரூம் போட்டு யோசிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம். அது மாதிரி பயங்கரமா யோசிப்போம். யாரு கேட்டாலும் பயங்கரமா டீப் திங்கிங்லாம் பண்ணிட்டு இருப்போம்.
நீங்க ரொம்ப டீப் திங்க் பண்ணி எடுத்த முடிவுகள் எத்தனை? நீங்க ஒண்ணுமே யோசிக்காம ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு இருந்தப்ப இதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண விஷயங்கள் எத்தனை? எது கிளிக் ஆச்சு உங்களுக்கு? ரொம்ப டீப் திங்க் பண்ணி எடுத்த முடிவுகள் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சா, அல்லது ரொம்ப யோசிக்காம நீங்க செயல்படுத்தின முடிவுகள் ஒர்க் அவுட் ஆச்சான்றதை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் ஆச்சும் டைம் எடுத்துக்கோங்க. நீங்க வாழ்வில் ஹிட்டான டெசிஷன் எல்லாம் நீங்க ரொம்பலாம் யோசிக்காம எடுத்த முடிவுகளாக தான் இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு காரணம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். நீங்க இன்னைக்கு இந்த மீட்டிங்ல நிறைய பேர்த்த பார்ப்பீங்க, வேற வேற ஊர்கள்ல இருந்து வந்திருப்பாங்க, உங்க கூட பழகினவங்க வந்திருப்பாங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. அவங்க பேர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது, அவங்க யாருன்றது உங்களுக்கு ஞாபகம் வராது. சடனா மைண்ட் பிளாங்க் ஆயிடும். ஆனா நீங்க வீட்டுக்கு போயிருவீங்க, ஒரு 10 நாள் 20 நாள் 30 நாள் கழிச்சு நீங்க பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு பேர் ஞாபகம் வரும், அந்த ஆள் பேர் ரங்கநாதன் அப்படின்ட்டு. இது எப்படி சாத்தியம்? இந்த நியூரோ ப்ரோக்ராம் எப்படி நடக்குது நமக்குள்ள? நீங்க எதை கேட்குறீங்களோ உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா கூட உங்க பிரெயின் ப்ராசஸ் ஆன் ஆயிடுது உள்ள. அது தேடிக்கிட்டே இருக்கு, இது யாரு இது யாரு யாருன்ட்டு. நீங்க அவரை மறந்துட்டீங்க ஆக்சுவலா, ஆனா அது அந்த ப்ராசஸை நிப்பாட்டவே இல்லை, அது ஓடிக்கிட்டே இருக்கு உள்ள. இந்த டெசிஷன் ஃபேக்டரின்றது இப்படிதான் ஒர்க் பண்ணும். நீங்க திடீர்னு எடுத்த முடிவு நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஆனா நீங்க ரொம்ப யோசிச்சு எடுத்த முடிவு ஒர்க் அவுட் ஆகல, இல்ல ரொம்ப சொதப்பிடுச்சு. பிகாஸ் அது உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க அந்த கொஸ்டினை தட்டிட்டீங்க. அது அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க அதை ஃபாலோ பண்ணலனாலும் அது கரெக்டான சிச்சுவேஷன் அது பார்த்துக்கிட்டே இருக்கும். அது கரெக்டான சிச்சுவேஷன் வர்றப்ப உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துடும், எஸ் ஐ எம் கோயிங் டு டூ திஸ், இல்ல இதுதான் சரி அப்படின்றதெல்லாம் நீங்க அங்கதான் டெசிஷன் எடுப்பீங்க. இது ஒரு நியூரோ ப்ரோக்ராமிங், நமக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராமிங். இப்ப குழப்பம் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். யாரையும் பார்த்தோம்னா என்ன ஒரு மாதிரி இருக்கு, அதுலயே நீங்க பாதி குழம்பிடுவீங்க. உங்களுக்கு ஒன்றும் பெருசா குழப்பமே உள்ள இருக்காது, ஒரே ஒரு கேள்வி உங்களை குழப்பத்துக்குள்ள தள்ளிடலாம். இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். யூ டோன்ட் நீட் டு ரியாக்ட். நீங்க இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, நிறைய பேர்த்து கூட வந்திருப்பீங்க, கார்ல வந்திருப்பீங்க, பைக்ல வந்திருப்பீங்க, பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சா அவங்க இடம் தள்ளி இருக்க. திரும்பி நீங்க வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போனப்பறம் இன்னைக்கு என்ன நீங்க கிழிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. முடிஞ்சா அவங்க இடம் தள்ளி இருக்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங். நீங்க யார் கூட டிராவல் பண்றீங்க, யார் கூட டிஸ்கஸ் பண்றீங்க, யார் கூட என்ன டாபிக்கை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது தான் நீங்க. உங்க லெஃப்ட்லயும் ரைட்லயும் யார் உட்கார்ந்து இருக்காங்களோ அரை மணி நேரத்துல அவங்கள பாதி நீங்களா மாறிடுவீங்க. ஒரு கஸ்டமர் கிட்ட போறோம், பேமெண்ட் கேட்கறதுக்காக போறோம், கொஞ்ச நேரத்துல நீங்க அவரா மாறிடுவீங்க. நீங்க யாருக்காம் பேமெண்ட் கொடுக்காம போயிடுவீங்க, அவர் உங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது இல்லை. அடுத்த பாயிண்ட், நீங்க யாருக்காம் கொடுக்காம போயிடுவீங்க. உங்க நிலைப்பாட்டை அந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப குழப்பமான சிச்சுவேஷனுக்குள்ள போயிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க. ட்ரை டு கம் அவுட் ஆஃப் இட். இந்த மாதிரி நிகழ்வுகள், அசோசியேஷன், இந்த மாதிரி மீட்டிங், கருத்தரங்குகள், இது எல்லாமே நடக்கிறதுல 3 பாயிண்ட் இருக்கு, நல்லா புரிச்சு வச்சுக்கோங்க. புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்னு சொல்லுவாங்க. புத்தம் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ். யாரையோ ஒருத்தவங்கள குருவா எடுத்துக்கிறீங்க. அது யாரா வேணா இருக்கலாம், பக்கத்துல உட்கார்ந்துருக்க ஆளா கூட இருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அவங்க தான் உங்க குரு. கொஸ்டின் பண்ணாதீங்க. அவங்க ஏதோ ஒரு நாலேஜ் கொடுக்குறாங்கன்னா எடுத்துக்கோங்க. தம்மம் சரணம் கச்சாமி, அது தர்மம் கிடையாது, அது பேர் தம்மம். தம்மம்னா புத்தர் எழுதிய புத்தகம், இல்ல புத்தர் சொல்ல சொல்ல பக்கத்துல தன் மனைவியோட தம்பி ஆனந்தா உட்கார்ந்து எடுத்த நோட்ஸுக்கு பேர் தான் தம்மம். அவர் உலகத்துக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியல, எல்லாருக்கும் பதில் சொன்னாரு, அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பேர் தான் தம்மம். அதை நம்ம தர்மம்னு குழப்பிக்க வேண்டாம். தர்மத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஒரு செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ், இதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். சங்கம் சரணம் கச்சாமி, நீங்க எது கூட இணைஞ்சிருக்கீங்களோ அதுவா நீங்க மாறிடுவீங்க.
இன்னைக்கு வீரநாதன் சார் வந்து ஏஐ பத்தி எடுத்தார். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். இந்த ஹால்ல இருந்து வெளியில போறதுக்குள்ள அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிடணும். அவ்வளவுதான் நீங்க எடுக்க வேண்டிய டெசிஷன். இதை உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கோவை பழமுதிர் நிலையத்தோட முதலாளி வந்து அவரை போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நீங்க எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க? நீங்க ஒரு மிக சாதாரணமான ஒரு பழக்கடை, ஒரு வண்டியில வச்சு வித்தீங்களாமா, இப்ப எப்படி இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப, எல்லா கண்ட்ரிக்கும் போறீங்க, எப்படி இதெல்லாம் சாத்தியம்? நீங்க படிக்கல, போல, வரல, இது மாதிரி நிறைய கேள்வி. ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, டிக்கெட் எடுக்க வேண்டியதுதான் என் வேலை, அந்த ஏர்போர்ட்ல போய் நிக்க வேண்டியது என்னோட அடுத்த வேலை, அதுக்கப்புறம் அவங்க உள்ள கூட்டு போயிடுவாங்க, ஏன்னா ஃபிளைட்ல ஏத்திடுவாங்க, கனடால வந்து ஒருத்தவங்க ரிசீவ் பண்ணிடுவாங்க, அங்க யாரோ ஒரு வெண்டார் இருப்பாங்க, அவங்க எந்த பழத்தோட்டத்துக்கு கூட்டு போகணுன்றத அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. மேட்ரு இவ்வளவுதான் லைஃப்ல. யூ ஹாவ் டு டேக் அ டெசிஷன். சூப்பரா இருக்கு, இந்த படத்தெல்லாம் நான் ரீஜெனரேட் பண்ண முடியும், ஐ கேன் கிவ் சம்திங் டு மை கஸ்டமர் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்க வேண்டிய டெசிஷன், நீங்க அதுக்குள்ள அதை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதுதான். 4000 ரூபாய் கேன்வாக்கு யூ ஹாவ் டு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கத்துக்க முடியும். நீங்க வெளியிலேயே இருந்து நான் இந்த கேம் ஆட முடியுமா? சத்தியமா கத்துக்க முடியாது. இதெல்லாம் ஒரு லைஃப் டெசிஷன். இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு நான் நாளைக்கு பண்றேன், பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ப்ராசஸே கிடையாது. அன்னைக்கு அந்த குழந்தை தன் தாயார்கிட்ட நான் வேற ஏதாச்சும் பண்றேனே அப்படின்னு சொல்லியிருந்தா, இன்னைக்கு 80 பேர் அந்த குழந்தைகிட்ட வேலை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் முதல் சொன்ன கதையோட குழந்தை இன்னைக்கு 6 பிரான்ச், சாத்தியமே இல்லை. 2வது பிரான்ச் ஆரம்பிக்கிறப்ப அந்த குழந்தைய பார்த்து நான் கேட்கிறேன், இது வந்து உனக்கு வேணுமா? இல்ல, எல்லாம் நல்லா வரும், அவ்வளவுதான். அந்த கொஸ்டினுக்கு அப்புறம் நம்ம எதுவும் கொஸ்டினே கேட்கக்கூடாது. கான்பிடன்ஸ் ஒரு ஆண்டர்பிரனருக்கு இருக்குன்னா, முடிஞ்சா சப்போர்ட் பண்ணணும், இல்லையா ஒதுங்கி நின்னணும். தேவையில்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கவே கூடாது. இன்ஃபேக்ட் த ஒன்லி திங், நீங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு டெசிஷன் எடுத்தப்புறம் அவங்ககிட்ட எந்த பேச்சும் பேசாம இருந்தீங்கனாலே அவங்க வேலையை அவங்க கரெக்டா பார்ப்பாங்க. ஸோ இந்த கேன்வா இல்ல நீங்க ஏஐ, இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போற செஷன்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க எடுக்க வேண்டியது முடிவுகள் தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஐடியாஸ். இது வந்து எல்லா ஐடியாவும் ரொம்ப இன்னைக்கு ஓவர்லோட்ல இருக்கும். நம்ம எல்லாருமே கடந்த 3-4 வருஷமா நம்ம எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு. நமக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. நம்ம எம்ப்ளாய்க்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம எம்ப்ளாய்க்கு தெரியும், உங்க 2 பேருக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்க ஒய்ஃப்க்கு தெரியும், உங்க ஒய்ஃப்க்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு குழந்தைக்கு தெரியும், உங்க குழந்தைக்கு தெரியறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஓவர்லோடட் சிச்சுவேஷன்ல நம்ம இன்னைக்கு இருக்கோம். இந்த ஓவர்லோட் சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸிகியூஷன் தான் நீங்க பண்ண வேண்டியது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு அதுலயே உட்காந்துட்டு இருக்கலாம் முடியாது. வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா, வெட்டிங் இன்விடேஷனை ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா மாத்திட்டு இருக்கீங்க. வேற எந்த ஊர்லயும் அந்த அளவுக்கு முயற்சிகள் எல்லாம் டயர் 2 டயர் 3 சிட்டில பண்ணல, இங்க நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸா கன்வெர்ட் பண்றீங்க, சம்திங் ரிமார்க்கபிள். அப்ப அந்த ரிமார்க்கபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க பண்றாங்க, எக்ஸிக்யூட். அவ்வளவுதான். செயல்படுத்துதல், மொமெண்டம், இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், இதெல்லாம் பை டிசைன் இருக்கும். நீங்க ஒரு கார் வாங்க போறீங்க, இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். இனோவா வாங்கணும்னு புக் பண்ணி திங்க் பண்ணிட்டீங்க, யூ பெட்டர் கோ டு இனோவா ஷோரூம் அண்ட் புக் இட். அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். நான் நிறைய இன்ஃபர்மேஷனை பரிசீலனை பண்ண போறேன், பரிசீலனை பண்ண நீ வாங்கவே மாட்டேன். நீ இனோவா வாங்கறதுக்கு ஆரம்பிச்சு அல்டோல போய் முடிப்பீங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடோட நார்மல் திங். உங்கள யாராச்சும் கடந்த 30 நாள்ல ஏதாவது பொருள் வாங்கியிருப்பீங்க. உங்களோட சுய ஆய்வு பண்ணி பாருங்க. ஆக்சுவலா அந்த பொருளை வாங்கி நீங்க யூஸ் பண்ண அப்புறம் நீங்க சொல்றது, இதை விட நான் பெட்டரான ஒரு ப்ராடக்டை பார்த்தேன், ஆனா நான் ஏன் இதுல செட்டில் ஆனேன்னு எனக்கு தெரியல அப்படின்றது நீங்களே சொல்வீங்க. பிகாஸ் அங்க உங்களுக்கு எது இன்ஃப்ளூயன்சரா இருக்கு அப்படின்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். ஒண்ணு, நீங்க புத்தம் சரணம் கச்சாமி பிரின்சிபல்ல இருக்கணும். யாரையோ ஒருத்தவங்களை குருவா எடுத்துக்கணும், அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணி போயிடணும்.
தட் மேக்ஸ் பெட்டர். ஆர் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் இருக்குன்றப்ப எக்ஸிகியூஷன்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட். நெக்ஸ்ட், இந்த எக்ஸிகியூஷன்ல ஃபோக்கஸ் பண்றப்ப தான் உங்களுக்கு அந்த மொமெண்டம் வரும். மார்க்கெட்ல எல்லாரும் சொல்ற ஒரு வாசகம், என்கிட்ட காசு இல்லைங்க, எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்லைங்க, எனக்கு வந்து ஃபேமிலி வந்து சப்போர்ட் இல்லைங்க, நான் பாருங்க நான் தனி ஆளா இருக்கேன். சார் கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்க. ஆக்சுவலா பணத்துக்கு மார்க்கெட்ல ப்ராப்ளமே இல்லை. நீங்க எப்பெல்லாம் பணம் வேணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அப்ப உங்க கையில பணம் இருந்திருக்கு. ப்ராப்ளம் எதுல இருந்துச்சுன்னா உங்களோட ஐடியால தான் ப்ராப்ளம். சார் என்னால பண்ண முடியலைங்க சார், இந்த ப்ராப்ளம் சார், அந்த ப்ராப்ளம், உன்னோட ஐடியா சரியில்லை, அவ்வளவுதான். பணம் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது, அது ஒரு ரிசோர்ஸ் ப்ராப்ளமே கிடையாது. ஆல் பிக் ஐடியாஸ், பிக் பிசினஸஸ், பிக் கான்செப்ட்ஸ், அவங்க கிட்ட போய் காலையில செல்வம் சார் அழகா சொன்னார், எல்லாத்துக்கும் கடன் இருக்கு. பணம் கண்டிப்பா வரும் கரெக்டான ஐடியா இருந்தா. அது வந்து ஒரு பை ப்ராடக்ட். பணம்ன்றது ஒரு பை ப்ராடக்ட். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேசுறது இல்லை. பேசினதுக்கு அப்புறம் அந்த ரிசோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆர்கனைஸ் ஆயிரும். இதுதான் ஐடியாவோட பவர். ஸோ எஃபர்ட், நீங்க பண்ற எஃபர்ட், நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் தான் ரொம்ப முக்கியமாச்சே தவிர பணம் வந்து ஒரு பெரிய ஒரு ரிசோர்ஸ் கிடையாது. அது கண்டிப்பா வந்துடும். இப்ப நம்ம பொதுவா எல்லாரும் பாக்குறோம், ஒரே தொழில இருக்கிற ஒரு 300 பேர் ஒன்னா மீட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் டிபேட்டுங்க. பிகாஸ் பார்த்தோன்னே பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. சில பேர் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா டேட்டா என்னன்னு பார்ப்போம். பிசினஸ் எப்படி இருக்கு, உங்க இண்டஸ்ட்ரி இந்தியாவில் எப்படி இருக்கு, உலக லெவல்ல எப்படி இருக்குன்னு. பேப்பர் ஒன்று தாங்க 105 AD, அதாவது ஆஃப்டர் டெத் ஆஃப் கிரைஸ்ட் அன்னைக்கு கண்டுபிடிச்ச பேப்பர் இன்னை வரைக்கும் அந்த பேப்பர் மாறவே இல்லை. அதே ஃபார்ம் அண்ட் ஷேப், அதே மீடியா, அதுலேயே வேல்யூ எடிஷன்ஸ், இது எல்லாத்தோட டிராவல் பண்ணிட்டு இருக்கு. பிளாஸ்டிக்கோட நேம் அண்ட் ஷேப் மாறிடுச்சு, பாலிஸ்டரோட நேம் அண்ட் ஷேப் மாறிடுச்சு, காட்டனோட நேம் அண்ட் ஷேப் மாறிடுச்சு, மெட்டலோட நேம் அண்ட் ஷேப் மாறிடுச்சு, நிறைய மெட்டல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்துருச்சு. ஆனா பேப்பருக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. இன்னைக்கும் அது ஈகோ ஃப்ரெண்ட்லியாவே இருக்கு. எந்த ஒரு விஷயம் மனித குலத்துக்கு தீங்கு கொடுக்கலையோ அது மார்க்கெட்ல இருந்து அவ்வளவு சீக்கிரமா வெளியேறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஐ மீன் ரைட் இன் சேயிங் திஸ். உங்க இண்டஸ்ட்ரியோட ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் வந்து அது வந்து இவ்வளோ வருஷங்கள், இத்தனை நூற்றாண்டுகள், யுகங்களை தாங்கிருச்சு இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. ரைட். நெக்ஸ்ட், இது வந்து ஒரு உங்களுக்கு ஷார்ப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2015 இருந்து 2024 வரைக்குமான டேட்டா. பேப்பரோட இம்போர்ட் எவ்வளோ, உள்நாட்டில் தயாரிக்கிற பேப்பரோட கொள்ளளவு எவ்வளோ, வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ற பேப்பரோட வால்யூம்ஸ் இவ்வளோ. எங்கேயுமே உங்க ரா மெட்டீரியல் உள்ள வர்றது கம்மியே ஆகல. இது எல்லாம் வந்து அவுட்புட்ல தான் போயிட்டு இருக்கு. அது வந்து பிரிண்டிங்கா இருக்கலாம், பேக்கேஜிங்கா இருக்கலாம், இன்விடேஷனுக்கா இருக்கலாம், இல்ல வேற எதுக்கா வேணா இருக்கலாம். பட் ஆஸ் அ ரா மெட்டீரியல் உங்க ரா மெட்டீரியலோட கன்சம்ஷன் வருஷா வருஷம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ரைட். நெக்ஸ்ட், இது வந்து எக்கானமி வர்சஸ் பிரிண்ட் வால்யூம். இப்ப நம்ம ஸ்லோலி we are getting into the business. தமிழ்நாட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறோம். எக்கானமின்னா என்ன, பிரிண்ட் வால்யூம்னா என்ன, இவ்வளவு வர்த்தகம் நடக்குது இந்தியாவில், நீங்க எவ்வளவு வர்த்தகம் பண்றீங்க அப்படின்ற ஒரு சார்ட் தான் இது. 2015 இருந்து 2024 வரைக்கும் கொடுத்துருக்கோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா அதுல வாங்குற லேண்டு, பில்டிங்கு, மெஷினரி, இதெல்லாம் வந்து கேபிட்டல். ஸோ யார் எந்த இடத்துல மெஷினரி வாங்கினாலும் சரி, லேண்ட் வாங்கினாலும் சரி, there is a paper which is required. நிறைய விஷயங்கள் பிரிண்டிங்குள்ள ரோல் ஆக ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. வருஷம் வருஷம் கேபிட்டல் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க பார்க்குற ஒரு சோர்ஸ் வந்து ஆசியான்னு ஒன்று இருக்கு. அந்த கடைசி பார் 2 நாடுகள் தான் உலகத்திலே ரொம்ப பெரிய வளர்ச்சியில் இருக்கு. ஒன்று இந்தியா, இன்னொன்று சைனா. நீங்க இருக்கிறது இந்தியா.
இந்தியாவை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து கன்சம்ஷன் மார்க்கெட்ல இருக்கோம். சைனா வந்து ப்ரொடியூஸ் பண்றது தன்னோட நாட்டுல மட்டும் யூஸ் பண்றது இல்லை, அவன் உலகத்துக்கே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க ப்ரொடியூஸ் பண்ற கேட்ஜெட்ஸோ இல்ல அங்க ப்ரொடியூஸ் பண்ற எல்லாமே வந்து உலக நாடுகளை நம்பி மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனா நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்கல்ல, அது இங்க வேலூர்லயே யூஸ் ஆயிடும். மதுரையில ப்ரொடியூஸ் பண்றது மதுரையிலேயே யூஸ் ஆயிடும். ஆனா சைனால ப்ரொடியூஸ் பண்ற ஒரு குட்டி ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்றது அந்த ஸ்டேட்டுக்குள்ள யூஸ் ஆகாது. அவங்க வேற ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு அதை அனுப்பணும். வேற நீங்க இருக்கிற மார்க்கெட்டுக்கு பேரு கன்சம்ஷன் மார்க்கெட். நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகள் உலக ட்ரெண்டை பார்த்து இல்ல, உங்களோட லோக்கல் ட்ரெண்டை பார்த்து, உங்களோட லோக்கல் கன்சியூமர் சைக்காலஜியை பார்த்து தான் நீங்க முடிவு எடுக்கணும். ஆனா இப்போதைக்கு அடுத்த 2035 வரைக்கும் இந்தியா இஸ் கோயிங் டு பி த பிக்கஸ்ட் கன்சியூமர் மார்க்கெட். நம்ம தான் நிறைய வாங்குவோம் உலக நாடுகள்ல இருந்து. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, அது ரொம்ப ஒரு டீப்பர் சப்ஜெக்ட். இதுக்குள்ள நீங்க எப்படி பண்ண முடியும், அதுதான் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்க போறோம். ஓகே, இது ஒரு சர்ச்சையான சப்ஜெக்ட். யாராம் கேள்வி பதில் சொல்லணும். நம்மளாம் ரேட்டை கூட்டணும் இல்ல, இது சர்ச்சை தானே. ரேட் அப்படின்னா, பிரைஸ் அப்படின்னா அது ஒரு சர்ச்சை. ஒரு காரியம் சொல்லுங்க, நம்ம பணவீக்கம் எவ்வளவு? கேள்வி புரியலையா? பணவீக்கம் எவ்வளோ? புரியலன்னா அடுத்த கேள்வி கேட்கிறேன். நீங்க இருக்கிற பில்டிங்க்கு அடுத்த வருஷம் எவ்வளவு ஏத்தி கொடுக்கணும்? சோ நேற்றைக்கு பண்ண பிசினஸே பண்ணீங்கன்னா அவருக்கு அந்த வாடகையை கொடுக்க முடியுமா? அப்ப பிரைஸ் கூட்டாம எப்படி பண்றீங்க? எம்ப்ளாயி சேலரியை நீங்க ரிவைஸ் பண்ணித்தான் ஆகணும். கரண்ட் பில் எஸ் கூட கட்டி தான் ஆகணும். அப்ப பிரைஸ் ரிவிஷன் ஏன் பண்ண மாட்டோம்? நம்ம பண்ணலன்னா என்ன ஆகும்? நம்ம எவ்வளவு வளரணும்? அடுத்தது இந்திய பொருளாதாரத்துப்படி நம்மளோட பணவீக்க சதவீதம் கவர்மெண்ட் சொல்றது 7 ரூபாய் 7% நம்மளோட பணவீக்கம் போயிட்டே இருக்கு வருஷா வருஷம். அதாவது நேற்று 100 ரூபாய்க்கு வாங்கின தக்காளி இன்னைக்கு 108 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கிடைக்கும். கரெக்டா? எல்லா ப்ராடக்ட்டும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம மட்டும் பிரைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது, பாசிபிலிட்டி கிடையாது. அப்ப நீங்க எவ்வளவு வளரணும்? 7% மினிமம் வளர்ந்தாகணும். 7% வளர்ந்தா உங்களோட வளர்ச்சி விகிதம் எவ்வளவு? போன வருஷத்தை கம்பேர் பண்றதுக்கு சார் கொஞ்சம் பேசுங்க, யாரோ ஒருத்தவங்க பேசுங்க. போன வருஷம் 100 ரூபாய் சம்பாதிச்சிங்க டேர்ன் ஓவர், இந்த வருஷம் 107 ரூபாய். அப்போ உங்களோட வளர்ச்சி எவ்வளோ? எப்படி 7% சொல்லுங்க பார்ப்போம். பணவீக்கம் தான் 7 ரூபா வந்துருச்சு இல்ல, அப்ப நீங்க வளர்ந்துருக்கிறீங்களா வளரலையா? வளரவே இல்லை, வளரவே இல்லை. யூஆர் அட் ஜீரோ. நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு உங்க கம்பெனியோட டேர்ன் ஓவர் 30 ல இருந்து 35% வளர்ந்தே தீரணும். சரி வயசாயிருச்சுங்க, நோ யூ ஹேவ் டு க்ரோ, அவ்வளவுதான். சரி இந்த வயசுல இதெல்லாம் பண்ணணுமா? இதெல்லாம் பண்ணணுமான்னு நான் யோசிக்கிறேன். இல்ல பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. இல்லைன்னா உங்க பாக்கெட்ல இருந்து காசு போயிடும். உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க எடுத்து கொடுத்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்க பிசினஸ் நல்லா தான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க, கடைசியில உங்க மருத்துவ செலவுக்கு கூட காசு இருக்கு. ஒரு மனுஷனுக்கு இதை விட ஒரு பெரிய கொடுமை வரக்கூடாது. எதுல வேணா எப்படி வேணா இருக்கலாம், என் உடம்ப பாத்துக்கிறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை அப்படின்ற ஒரு பாக்கெட் ஓட்டையான சிச்சுவேஷன்ல வந்து நிப்பீங்க. இது வரவே கூடாது நமக்கு. இல்ல என் உடம்ப நான் பாத்துக்கல, என் குடும்பத்தை பார்க்க முடியாது. கஸ்டமரை ஒரு லெவலுக்கு தான் நீங்க பாத்துக்க முடியும். அவரு ப்ராப்ளத்தெல்லாம் நீங்க தூக்கிட்டு ஓட முடியாது. அவரு தப்பு பண்ணாங்க, அவங்க காசு கொடுக்கல, யூ ஹாவ் டு கோ பேக் அண்ட் ஆஸ்க் ஹிம், அவ்வளவுதான், சிம்பிள். இது ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பிசினஸ் மேன்
எவ்வளோ வளர்ந்தாலும் அந்த மேல மேல போக போக அவன் தனியா இருப்பான். யாராச்சும் என்னைக்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்க நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, கொஞ்ச நாள் அனுப்புறம் பாருங்களேன், நீங்க மட்டும் தனியா நிற்பீங்க ஒரு இடத்துல. நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, உங்களை விட்டு யாரும் போக மாட்டாங்க. ஆனா எல்லா ப்ராப்ளத்தையும் செமக்கிற ஒரே ஆள் அந்த நிறுவனத்தோட தலைவன் தான். அவனால் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கவே முடியாது. இது யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு தனிமை இருக்கும், ஒரு வியாபாரிகிட்டையும் ஒரு தனிமை இருக்கும். அவனால அதை எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது, அவன் ட்ரையே பண்ண மாட்டான், யார்கிட்டையும் போய் சொல்றதுக்கு ட்ரை பண்ணவே மாட்டான், செய்யவே மாட்டாங்க. அது ஒரு தனிமையான வெற்றிடம் அந்த இடம். இந்த பிரைஸ் இன்க்ரீஸ்ல எல்லாம் தயவு தாட்சண்யம் எல்லாம் காட்டாதீங்க. நீங்க காட்டினீங்கன்னா சில கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கி சில கஸ்டமருக்கு நீங்க பணம் கொடுப்பீங்க. சாய்ஸ் உங்களுக்கு, என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு. இதுல நான் சொல்ல வேண்டியது வந்து தமிழ்நாடு, கேரளா, இது ரெண்டுத்தை மட்டும் பாருங்க. கீழே தமிழ்நாடு வந்து 5.4% இருக்கு, கேரளா வந்து 5.1% இருக்கு. இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. இங்கெல்லாம் கொஞ்சம் இலவசங்கள் இருக்கு இந்த ஸ்டேட்ல, அதனால பணவீக்கத்தை கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கு. இலவசங்கள் சரியா தவறான்ற சர்ச்சை இஸ் நாட் அவர் ப்ராப்ளம். எக்கானமி எப்படி பிஹேவ் பண்ணுது அவ்வளவுதான் நீங்க பார்க்கணும். அதெல்லாம் தப்புங்க, உங்களால நிறுத்த முடியாது. ஸோ உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை நீங்க பேசாம இருக்கிறது நல்லது, ரைட்? ஸோ இதனோட நெக்ஸ்ட் ஸ்லைடு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு எமோஷனலான ஒரு சப்ஜெக்டும் கூட. காலையில சான்சலர் பேசினாரு, அழகா பேசினாரு, பியூட்டிஃபுல். இன்னைக்கு வந்து உங்க எம்ப்ளாயிஸ் ஒரு பக்கமும் நீங்க ஒரு பக்கமும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கடந்த 4 வருஷமா இதை நீங்க ரொம்ப ஜாஸ்தி பார்க்கலாம். நிறைய மன மாற்றங்கள் இருக்கு மார்க்கெட்ல. கோவிடுக்கு அப்புறம் என்ன மாறிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல மனநிலை மாற்றங்கள் நிறைய இருக்கு. நம்ம திங்க் பண்ற வே எல்லாம் மாறிடுச்சு. கோவிட் நிறைய மாத்திருக்கு, உங்க ஹெல்த் எல்லாம் மாத்திருக்கு, உங்க பிசினஸையும் நிறைய மாத்திருக்கு, ரொம்ப சைலண்டா மாத்திருக்கு. நிறைய விஷயங்களை உங்க எம்ப்ளாயிஸும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி இந்த நிர்வாகத்தை நடத்த போறீங்க அப்படின்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க கூட டிராவல் பண்ணுங்க, அவங்களை எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும், இதெல்லாம் ஓகே. பட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் எம்ப்ளாயிஸ் ஹெல்த். பாயிண்ட் நம்பர் 1, அவங்க உடம்ப நீங்க பார்த்துக்கணும். 2, உங்களை விட சிறந்த பேச்சாளர்களா அவங்க மாறணும். இது வந்து உங்களுக்கு சர்ச்சையா தெரியலாம், அப்பதான் உங்களால பெட்டர் திங்ஸை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நீங்க பேசினாதான் கஸ்டமர் கேட்பாருன்னா யூ ஆர் நாட் இன் த ரைட் ஷூஸ். நீங்க சரியான இடத்துல இல்லைன்னு அர்த்தம். இல்ல அது சரியா வராது, நான் பார்த்தாதான் சரி வரும், பாஸ் யூ ஆர் ராங், அவ்வளவுதான். உங்களை விட அவங்க நல்லாவே பண்ணுவாங்க, நம்பித்தான் ஆகணும். இல்ல நம்மனா ஏமாத்திடுவாங்க, பரவாயில்ல ஏமாறுங்க, அடுத்தது திரும்பி ஏமாறுங்க, திரும்பி இதையே பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். there is no choice. நீங்க அதே வேலை தான் பண்ணணும் அப்படின்னா உங்க மைண்ட் முதல் ஃப்ரீயா இருக்காது, உங்க டைம் முதல் ஃப்ரீயா இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்ப இந்த எம்ப்ளாயி என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் காலையில சான்சலர் டச் பண்ணார். ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்கள பாராட்டிக்கிட்டே இருக்கணும். அது பொய்யுங்க அப்படிலாம் கிடையாது, நத்திங் லைக் தட். யாராச்சும் சினிமா பார்க்குற பழக்கங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். நான் ஒரு படம் பேர் சொல்றேன், இருகப்பிடி அப்படின்னு ஒரு படம் பார்த்தீங்களா? 2023 இருகப்பிடி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. யாரும் பார்த்துருக்கீங்களா? வந்ததுன்னு தெரியல, கூகுள் இட். நெட்ஃபிளிக்ஸ்ல மட்டும் இருக்கு அந்த படம். இந்த படம் எப்படி தெரியுங்களா? நீங்க தனியா உட்கார்ந்து பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தை நான் ஒரு 8 தடவை லாஸ்ட் 1 வீக்ல மட்டும் பார்த்தேன்.
எனக்கு ஒரு ஹேபிட் ஒன்று உண்டு. ஒரு படம் பிடிச்சிருச்சுன்னா ஒன்று எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவேன், இன்னொன்று வந்து நான் நிறைய தடவை பார்த்துருவேன். அந்த ப்ரொடியூசர் நேம் கூட வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க பாருங்க, அந்த படத்தை பார்த்துட்டு முடிஞ்சா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களோட உணர்வுகள் எப்படி இருந்துச்சு, படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னவா இருந்தீங்க, படம் பார்த்த அப்புறம் உங்ககிட்ட என்ன மாற்றங்கள் வந்துச்சு. கூடுமான வரைக்கும் 2வது தடவை பாருங்க படத்தை. முதல் தடவை பார்க்கறப்ப அந்த படத்துக்குள்ள நீங்க உள்ள போக மாட்டீங்க, எல்லாமே கரெக்ட், நான் சரியா இருக்கேன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா 2வது தடவை பாருங்க. 2வது தடவை பார்க்கறப்பதான் நீங்க எந்த அளவுக்கு தப்பு பண்றீங்கன்றது தெரியும். இது அப்படியே உங்க எம்ப்ளாயிஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இன்னைக்கு சொசைட்டில நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அந்த படத்துக்குள்ள சொல்யூஷன். நல்ல படங்கள் ஹிட் ஆகுது. இருகப்பற்று. ஸோ இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். உடனே ரிசல்ட் வரணும், உடனே பாராட்டிடணும், இன்னைக்கு எடுத்த ஆர்டருக்கு இன்னைக்கே அப்ரிசியேஷன் பண்ணிடணும், உடனே கை தட்டிடணும், உடனே ரிவார்ட் கொடுத்துடணும். இமீடியட். இதுதான் இன்னைக்கு எதிர்பார்க்கிற யங்ஸ்டரோட ஃபீல் ஃபேக்டர். இதை நீங்க புரிஞ்சுக்காத வரைக்கும் அவங்கள நீங்க வேலைக்கு எடுக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட். இது வந்து இவரை நண்பரா வச்சுக்கலாமா, பகைவனா பார்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. இதை நான் நிறைய தடவை வேலூர் அசோசியேஷன்ல 2வது தடவை 3வது தடவை சொல்றேன்னு நினைக்கிறேன். உங்க மொபைல் எடுத்து தி பெஸ்ட் ஆஃப்செட் பிரிண்டிங் பிரஸ், இல்லைன்னா தி பெஸ்ட் வெட்டிங் கார்டு ஷோரூம், இல்லைன்னா தி பெஸ்ட் டிஜிட்டல் பிரிண்ட் ஷாப் அட் வெல்லூர் அப்படின்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா நீங்க எத்தனாவது இடத்துல வர்றீங்கன்றதை நீங்க பார்க்கணும். யாராச்சும் பண்ணி பாருங்களேன். ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கலாம். கூகுள்ல மேப்ல நீங்க வந்து யூ நீட் டு சர்ச் தி பெஸ்ட் டிஜிட்டல் பிரஸ் ஆர் தி பெஸ்ட் ஆஃப்செட் பிரிண்டிங் பிரஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணலாமா? 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாமா? யாரும் எடுக்கிறீங்களான்னு பாக்குறேன். அடிக்கடி மொபைல் எடுப்போம், பட் ஆனா நம்ம பிசினஸ்ன்றப்ப நம்ம எடுக்கணுமான்னு பார்ப்போம். சர்ச் பண்ணி பாருங்க. ஐ வில் கவுண்ட் 30 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8. கூகுள் மேப் போனோம். மேப்குள்ள தி பெஸ்ட் டிஜிட்டல் பிரிண்டிங் பிரஸ் ஆர் பெஸ்ட் ஆஃப்செட் பிரஸ். 20 21 22 23 24 25 26 27 28 29 and 30. யாரா வரீங்களா? உங்க பிரஸ் வருதா? முதல்ல உங்க பிரஸ் வருதா? வரீங்க? ஓ, வெரி குட், வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் த ரெஸ்பான்ஸ். ரொம்ப அமைதியா இருக்கிறப்ப கொஞ்சம் கூட என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க. இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நிறைய பத்திரிகைகள்லாம் டிசைன் பண்றீங்க, நிறைய பேர்த்துக்கு போஸ்டர்ஸ்லாம் டிசைன் பண்றீங்க. உங்களோட கூகுள் பேஜ்ல நீங்க டெய்லி போஸ்ட் போடணும். இதை நான் வேற விதமா உங்களுக்கு சொல்லுவேன். உங்க பிசினஸ்ல நீங்க டெய்லி முதலீடு பண்றீங்களா இல்லையா? சார் ஹலோ, ஓவர் சார், 30 செகண்ட்ஸ் ஓவர். அந்த பக்கம் லைட் ஆன் பண்ணலாம். ஓகே, 30 செகண்ட்ஸ் ஓவர். உங்க பிசினஸ்ல டெய்லி நீங்க முதலீடு பண்றீங்களா இல்லையா? இதுதான் கேள்வி. தினசரி இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம எப்ப இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றதுக்கு ஒரு டைம் சொல்றேன். நீங்க படுக்கையில போய் படுக்கிறீங்க இல்லையா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கையில போய் படுக்கிறீங்க. 2 minutes உங்க பிசினஸ்ல கூகுள்ல போஸ்ட்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு படுத்து தூங்கிடுங்க. கூகுள் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் யூ. நாளை காலையில யாரோ ஒருத்தவங்களுக்கு யாரோ சர்ச் பண்றப்ப உங்க பிரஸ் முதல்ல வரலாம். த பெஸ்ட் ஆர்டர்ஸ் உங்க லைஃப்ல, த பெஸ்ட் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு எப்ப வந்திருப்பாங்கன்னா காலையில 9ல இருந்து 9:15 வந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு 8ல இருந்து 9 வந்திருப்பாங்க. கரெக்டா? உண்டா? பெஸ்ட் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு நிறைய ரெவென்யூ கொடுத்தவங்க வந்திருக்க டைம் வந்து 8ல இருந்து 9 வரைக்கும் நைட்ல.
இல்லைன்னா காலையில 9ல இருந்து 9:15. உங்களை டெஸ்ட் பண்ணவங்களும் அவங்களா தான் இருப்பாங்க, உங்களை புரட்டி போட்டவங்களும் அவங்களா தான் இருப்பாங்க, உங்களை அதிகமா திட்டினவங்களும் அந்த டைம்ல தான் இருப்பாங்க. இந்த டைம் வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம், கரெக்டா ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து அடிக்க வேண்டிய டைம். கூகுள் ஒர்க்ஸ் இன் 24/7. நீங்க கண்டிப்பா இதுல இன்வெஸ்ட் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் எனக்கு கத்துக்கணும், போகணும், வரணும் அப்படின்னா யூ கேன் கால். என்னால் ஜூம் காலில் உங்ககிட்ட வர முடியும். ஆனால் 20 மினிட்ஸ்க்கு மேலே என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் ரிசல்ட் கொடுக்கணும். ரிசல்ட் கொடுத்தது 30 நாளுக்குள்ள எனக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி தரணும். நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா யூ நீட் டு கால் மீ ஃபார் அ லஞ்ச். ஃப்ரீயாக நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணும். இதுதான் நான் உங்ககிட்ட, நீங்கள் ஒரு 100 ரிவ்யூ வச்சும் நீங்கள் வாங்கணும். இதுதான் உங்ககிட்ட நான் கேட்குற விண்ணப்பம். இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்போ எல்லாருமே வெள்ளை பேப்பர்ல அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கலர் பேப்பரா மாறிடுச்சு, டெக்ஸ்டர் பேப்பரா மாறிடுச்சு, அண்ட் டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் வந்துருச்சு. பேப்பர்ல நிறைய இம்போர்ட்டட் பேப்பர்ஸ் வந்துருச்சு. கஸ்டமர் கிட்ட நீங்க அப்செல் பண்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணுங்க. ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு லாங் பஜார்ல ப்ராபபிளி ஏதாவது துணி கடை இருந்தா ஒரு 10 வருஷத்துல வெறும் வெள்ளை துணி தான் இருக்கும். அங்க வந்து ஒரு டிடிஎஃப்னு மிஷின் வச்சிருப்பாங்க. நீங்க என்ன டிசைன் கேட்குறீங்களோ அதை பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் மார்க்கெட்டா இருக்கும். ஸோ எல்லாமே இனிமேல் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய வச்சுக்க மாட்டாங்க. நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் பண்ணி தருவாங்க. நீங்க என்ன, இன்னைக்கு வேலூர்ல ஒரு ஷோ இருக்கு, இன்னைக்கு ஏதோ சம்திங், ஒரு மாரியம்மன் கோவில் விழா இருக்கு, அந்த தீம்னா உங்களுக்கு ஷர்ட் வேணும்னா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. 2 ஷர்ட் வேணாலும் பண்ணலாம். அட் த காஸ்ட் ஆஃப் இப்போ நீங்க என்ன வாங்குறீங்களோ அதை விட காஸ்ட் கம்மியா வரும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த பேப்பர் மட்டும் மாறலைங்க, துணியும் மாறிட்டு இருக்கு, பிரிண்டிங் அங்கேயும் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க ஷீல்ட்ல பிரிண்ட் பண்றீங்க, மெட்டல்ல பிரிண்ட் பண்றீங்க, எல்லாமே பிரிண்டிங் தான். பேப்பர் இஸ் நாட் த ஒன்லி சப்ஜெக்ட், இட் இஸ் ஆல் இன் அபவுட் பிரிண்டிங். எஸ், நெக்ஸ்ட் ஸ்பாட் யூவி, கோல்டு, இதெல்லாம் காலையில பேசினாங்க. எல்லாரும் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இதெல்லாம் எதுக்கு? இந்த காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் இந்த காசு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் ஒரே ஒரு காரணம் இருக்கா? சார், உங்ககிட்ட வந்து டைமே நீங்க கொடுக்க மாட்டீங்க. நான் கார்டு கொடுக்குற ஒரு செகண்ட்ல அது தூக்கி கிழிச்சு போட்டாலும் போட்டுருவீங்க, இல்லை அது தூக்கி பாக்கெட்ல போட்டாலும் போட்டுருவீங்க. ஸோ கொடுக்குற கார்டை டச் பண்ணி ஃபீல் பண்ணி கண்ணால பார்த்து ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு அவங்க யோசிக்கிற டைம் தான் நீங்க அவங்க கூட பிசினஸ் பண்ண போற டைம். இட் இஸ் நாட் அபவுட் பிரிண்டிங் ஜென்டில்மேன். இப்ப பிரிண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்றது தான் பிசினஸ். வேல்யூ எடிஷன் ஹேப்பன்ஸ் போஸ்ட் பிரிண்டிங். இன்னைக்கு எல்லா வேல்யூ எடிஷனும் போஸ்ட் பிரிண்டிங் தான். நீங்க பார்த்த சாப்பாடு, மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு, இப்ப அதே ரைஸ், சாம்பார், ரசம் இவ்வளவுதான் நீங்க சாப்பிடுவீங்க. ஆனா இன்னைக்கு பாக்குற பேலட் எவ்வளவு பெருசு இருக்கு, அதை சுத்தி எவ்வளவு விஷயங்கள், எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்றீங்களா? இஸ் இட் அ வேல்யூ ஃபார் மணி? உங்களோட ஐயை ப்ளீஸ் பண்றாங்க அவங்க, உங்க கண்களை தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஐஸ். அது மூலமா உங்க மைண்டை ரீச் பண்றாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது உங்களுக்கு இன்னைக்கு தேவைப்படுது, அந்த ரிச்னஸ் தேவைப்படுது. இந்த ஹால், இந்த அசோசியேஷன்ல இருந்து ஒரு ஃபீஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. இந்த ஹால்ல இந்த டைல்லாம் இல்லைன்னா இதனோட பிரசன்டேஷன் வேற. இந்த ஏர் கண்டிஷனர் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் கம்ஃபர்ட். ஸோ அந்த மாதிரி தான் பிரிண்டிங்கும் எலிவேட் ஆகிட்டே இருக்கு. ரைட், நெக்ஸ்ட். இது வந்து ஒரு அசோசியேஷன் தான் இந்த ஸ்லோகனை கண்டுபிடிச்சாங்க, நாமக்கல் அசோசியேஷன். ஓகே, நான் லாஸ்ட் மீட்டிங்ல அவங்ககிட்ட கேட்டேன், இதை பேட்டர்ன் பண்ணுங்க, இதை விட்டுறாதீங்க, இதையெல்லாம் மாத்திடுவாங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாம் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். இந்த நேஷனோட எக்கானமியை பார்த்தீங்க, இந்த நாட்டோட வளர்ச்சியை பார்த்தீங்க, இதுல எல்லாத்துலயுமே நீங்க இருக்கிறீங்க. ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். நீங்க கொடுக்குற ப்ராடக்டை கொண்டு போய் பூஜை அறையில வச்சு யாரோ ஒருத்தவங்க கையெடுத்து கும்பிடுறாங்க. ஒரு குடும்பமே நீங்க கொடுக்குற ப்ராடக்டை கையெடுத்து கும்பிடுறாங்க. நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணணுமா அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். இந்த நீங்க கண்டிப்பா ப்ரௌடா தான் இருக்கீங்க, நோ டவுட்ஸ் அபவுட் இட். பட் எந்த அளவுக்கு உங்க பிசினஸை நீங்க ப்ரௌடா கேரி ஆன் பண்றீங்கன்றத பொறுத்து இருக்கு. நீங்க இருக்கிற இடம்லாம் வெள்ளை அடிச்சு நீட்டா பிரசன்டபிளா
ப்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஒரு குட்டி ஷோரூமா குட்டியாக மாறணும். முன்னாடி கஸ்டமர் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் வேல்யூ எடிஷன்லாம் நீங்கள் பண்ண முடியும். ஸோ யூ கேன் சே யூ ஆர் அ வெரி ப்ரவுட் டு பி அ பிரிண்டர் அப்படின்றது. ஸோ உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என்ன கேள்விகள் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். என்னோட பிரசன்டேஷன் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எஸ் மைக். ஜாக்பார் கூட ஒரு ரேட்டு, அதுக்கு வர ஸ்க்ரூ ரேட்டு, அது தனித்தனியா ஒரு ரேட் போடுறாங்க. அப்புறம் பைசைக்கிள் அந்த குழாவை பார்க்கும்போது ஒரு ரேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ரேட். அதுக்கப்புறம் அது வாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒரு ரேட் பார்க்கும்போது அவருடைய மனநிலை மாறும். ஃபிட்டிங்கே நான் வந்து அந்த மனநிலை பார்த்துட்டு மாறுறது கஷ்டமா இருக்கு. ஏற்றி ரேட் பர்சன்டேஜ் ஏற்றுறேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலாக அது கஷ்டம் இல்லை. நீங்க வந்து ஒரே ஒரு டெசிஷன் எடுக்கணும். நான் பண்ண போறேன், அவ்வளவுதான். தட்ஸ் இட். நீங்க பேசி முடிச்ச உடனே இந்த பக்கமா திரும்பிக்கோங்க, கஸ்டமரை பார்க்காதீங்க.
த பெஸ்ட் இல்லை, ஐ எம் டெல்லிங் இட் ஒர்க்ஸ். நீங்க அதுக்கு மேல பேசக்கூடாது கஸ்டமர் கிட்ட. கஸ்டமர் வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு அப்புறம் நீங்க பேசவே கூடாது. யூ ஹேவ் டு ஷட் யுவர் மவுத். இல்லை சார், அது ரொம்ப பிரேக்கிங் பாயிண்ட். நீங்க கேட்டது வந்து நீங்க ஜாகுவார்ல அந்த டேப் பிரைஸ் சொல்ற வரைக்கும் அவங்க பேசியிருப்பாங்க. ஸ்க்ரூ சொல்றப்ப நிப்பாட்டிட்டு இருப்பாங்க. பிகாஸ் யூ ஹேவ் டு பை. நீங்க அதை வாங்கித்தான் ஆகணும், ரைட்? அந்த இடத்துல வந்து யூ ஹேவ் டு பிஹேவ் லைக் எ சேல்ஸ் பர்சன். சார், சேல்ஸ் பர்சன் வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்களும் சேல்ஸ் பர்சன் தான், உங்க தாய் தந்தை எல்லாருமே சேல்ஸ் பர்சன் தான். உங்களுக்கு நிலாவை காமிச்சு சோறெல்லாம் ஓட்டுனாங்கல்ல, அதுக்குள்ள கூட ஒரு சேல்ஸ் பிச் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ வெரி மச். இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. அடுத்து வந்து பதவி காலேஜ் உங்களுக்கு சால்வே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. சார் தேங்க்யூ. கண்டினியூ சப்போர்ட், ரொம்ப மகிழ்ச்சி. ஆல்ரெடி அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிகர்கள். ரொம்ப எழுச்சி மிக்க பேச்சு. அவங்க இல்லைன்னா வேற ஆள் பேசுவாங்க, அவங்க இல்லைன்னா வேற வேற. இதுதான் அது இன்னும் தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.